சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்ம வீட்ல ஒண்ணு இருக்கும், அது எதுக்கும் போவாது, ஒன்னும் படிக்காது. அது நம்ம வீட்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன், அந்த மாதிரி வீட்ல குழந்தைங்க இருந்தா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். சூப்பரா படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் பாக்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும். ரெண்டாவது வகை ஒண்ணு இருக்குது, என்னை விட ஜாக்லின் சூப்பரமா படிக்கும், அது ஹெட் மிஸ்டர்ஸா இருந்து சூப்பரா சம்பாதிக்குது. நான் சுமாரா படிப்பேன், அவளை விட கூடுதலா சம்பாதிக்கிறேன். என்னை விட படிக்கவே படிக்காது ஒண்ணு, அதுக்கு தெரியும், லட்சுமி. அது ஒரு தொழிலதிபரா இருக்குது, நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, உன்னுடைய சிஸ்டம், உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா, என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இந்த 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற ஆளா வரும். அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு.